கொள்ளிடம் ஆற்றில் கடலூர் மாவட்டம், கருப்பூர், மயிலாடுதுறை மாவட்டம், மதுரை, வேலூர் இடையே கதவணை அமைக்க ஆய்வுகள் மேற்கொண்டு மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்ட நிலையில் கதவணை அமைக்கும் திட்டத்தை கைவிடுவதாக அறிவித்துள்ள தமிழக அரசின் முடிவினை மறுபரிசீலனை செய்ய கோரியும், கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ள வெள்ளாற்றில் ஆதிவராகநல்லூரில் தடுப்பணை கட்டும் திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த கோரியும் அடையாள கடையடைப்பு போராட்டமானது நடைபெற்றது. குறிப்பாக கர்நாடகத்தில் பெய்த கனமழையின் காரணமாக சுமார் 2 லட்சம் கன அடி தண்ணீர் கடலில் கலந்து இதை வீணாகி போகிறது. இதை கண்டித்துதான் தற்பொழுது சிதம்பரம், புவனகிரி உள்ளிட்ட பகுதியில் கடையடைப்பு போராட்டமானது வர்த்தக சங்கத்தின் சார்பில் நடைபெற்று வருகிறது. கொள்ளிடத்தில் ஆங்காங்கே தடுப்பணை கட்ட வேண்டும் மற்றும் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த கடையடைப்பானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காலை 6 மணி முதல் தற்பொழுது 11 மணி வரை இந்த போராட்டமானது வர்த்தக சங்கத்தின் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் எதிரொலியாக சிதம்பரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள் கடைகள் அடைக்கப்பட்டிருந்தன. அதாவது குறிப்பாக அடிப்படை தேவையான மெடிக்கல் ஷாப் மற்றும் டீ கடைகள் மட்டுமே திறந்திருந்தன. மற்றபடி அனைத்து வணிக நிறுவனங்களும் மூடப்பட்டுள்ளன. தமிழக அரசு கொள்ளிடத்தில் தடுப்பணை கட்டாததால் இதனை கண்டித்து தமிழக அரசை கண்டித்து தான் தற்பொழுது இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது.